தக்காளி சாப்பாடு சாமி. பட்டை கிராம்பெல்லாம் போட்டாச்சு, பிரியாணியெல்லாம் போட்டாச்சு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு வெடிக்கு சாமி பார்த்து. இன்னைக்கு அப்படியே உனக்காகவே செஞ்சாச்சு வெளியே உட்காந்து. ஏன் கம்மிடுதா? ஆமாம். ஓகேவா? ஓகே. இப்படியே செய்யட்டுமா? செய்ய. வெங்காயம் போட்டாச்சாமா? போட்டாச்சு. ஓகே. காற்றையே காமிச்சு. காற்று வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போலாம் தினம் திறந்துட்டுதான் காற்று இல்லை மரமே அசையும். விட்ட கணக்கு தெரியல. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சு கொஞ்சம் கட்டி சொல்லலாமா? தக்காளி அரைச்சி வச்சு ஊற்றி வச்சு. ஓகே. மட்டும் மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இதுக்கு தகுந்த மாதிரி சால்ட். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும். இப்போ நம்ம எடுத்து வச்சு அரிசிக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்க போகுது. அடுத்தது அரிசி போடலாமா? போடலாமா? சரி, உன்னதான் கூப்பிட்றாங்க. போ. என்ன இதை கூப்பிட்றாங்க? சர்மி காணும். சர்மி ஃபோன் உள்ள போட்டுட்டா? போட்டு ஃபோன் பிரியாணி பண்ணிடலாம். உன் ஃபோன் தான் எடுத்து போடு. என் ஃபோன் நான் போட மாட்டேன். யாருக்கெல்லாம் ஃபோன் பிரியாணி வேணும் வாங்க. ஹாய் சொன்னையா? முடிகிற நேரத்தில் நாங்களாம் கோளாறு. நாங்கள் கடைசி இது நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. என்னது? சமைக்கிறது. ஓஹோ. ஆனால் காத்தோட்டமாக ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஆனால் இந்த புகை ஒன்று தான் நம்மளுக்கு செட் ஆகும். ஓஹோ. ரெட் கலரில் இருக்கு. தக்காளி சாப்பாடு ரெட் கலரில் தான் இருக்கும். ஓஹோ ஓஹோ. மௌலியில் இருக்க காய் சொல்கிறியா? கொன்றுவேங்க. தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டலாம். சர்மிக்கு வேற புகை வருதுங்களாமா, கண்ணு வலிக்குதாம்மா. கண்ணு வலிக்காதுமா, எரியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூடான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. மெயினாக அடுப்பில் செய்யறதுனாலே என்னமோ அப்படியே செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த சாமி நீ ஒரு வாங்கிப்பேன். சாமி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? சிம்பிளாக செஞ்சாச்சு. பிரியாணியே தோற்று போயிட்டு. பிரியாணி மட்டும் தான் இருக்குது. ஆமாம்.